பண்பு ஆதி நாளிலிருந்து இன்று வரை விருந்தோம்பல் என்பதுதான் நமக்காக சொல்லப்பட்ட பண்பு. நீங்கள் எந்த இலக்கியங்களை பாருங்கள், எதையும் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு உங்களை தேடி ஒருவர் வந்து விட்டார் என்றால் மனம் கோணாமல் அவரை திருப்பி அனுப்புவது வரை அது உங்களுடைய தர்மம், இல்லற கடமை. அதுதான் இந்திய தேசத்தினுடைய தர்மம். நீங்க அதை போய் நம்ம அப்படித்தானே இங்க இருந்தோம், நம்ம அப்படித்தானே இருந்தோம். எனக்கு தெரிந்துங்க, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில், நீங்க இருக்கிறவங்க எல்லாம் சென்னையில தான் நம்ம இருக்கோம், ஆனால் வேற வேற கிராமங்கள்ல இருந்து வந்தவர்கள் தானே நாம. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இரவு சோறு வடிச்சிருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் மீதி இருக்கிற சோற்றுல நீர் ஊற்றிடுவாங்க. நீர் ஊற்றிட்டாக்கா அதுக்கப்புறம் அதை அன்னைக்கு சாப்பிட முடியாது, அடுத்த நாள் நீராகாரமாக தான் அதை சாப்பிடணும். ஆனால் அந்த வீட்டு வாசல் திண்ணையில் ஒரு கிழவி உட்காந்துருக்கோம், சொல்லும், எப்பா கடைசி பஸ்ஸு போயிடுச்சான்னு பாருப்பு, கடைசி பஸ் போன அப்புறமா சோத்துல தண்ணியை ஊத்துன்னு சொல்லும். ஏன்னா கடைசி பஸ்ல யாராவது ஒருத்தன் வந்துட்டா அவனுக்கு சாப்பிடுவதற்கு சோறு இருக்க வேண்டும் என்று நினைத்ததுதான் இந்த தேசத்தினுடைய பண்பு.